மாலை நேரமாக போகுது. சிறுத்தைக்கு இரை கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரமா அலையுது. மலையுடைய ஒரு பக்கம் வந்தா ஒரு கருப்பு மானும் புள்ளிமானும் புல் மேய்ஞ்சிட்டு இருக்குது. பார்த்த சிறுத்தைக்கு சந்தோஷம் தாங்கல. என்ன செய்யறதுன்னே தெரியல. கருப்பு மானா புள்ளிமானான்லாம் யோசிக்கல. இன்னைக்கு நல்ல வேட்டை அப்படின்னு மெதுவா அவங்கள நெருங்க ஆரம்பிக்குது. இதை கவனிச்ச மான்கள் ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்குது. சிறுத்தை எதை துரத்துறதுன்னு முடிவில்லாம துரத்துது. ஒரு கட்டத்துல புள்ளிமான் ஒரு திசையிலையும் கருப்பு மான் ஒரு திசையிலும் பயணிக்குது. சிறுத்தை இப்போ முடிவு செய்து, சரி கருப்பு மான் தான் ருசியா இருக்கும், அதையே துரத்தலாம் அப்படின்னு கருப்பு மான் பின்னாடி போகுது. ஆனா கருப்பு மான் ரொம்ப வேகமா ஓடக்கூடியது. சிட்டா பறந்துருச்சு. சரி கருப்பு மான் போயிடுச்சு, புள்ளிமான் பக்கம் போலான்னு இப்போ புள்ளிமானை துரத்துக்காக சிறுத்தை போகுது. புள்ளிமானும் எப்போ பறந்து அங்க வேகமா ஓடி போச்சு. இதே மாதிரிதான் நம்மளும் இலக்கு இல்லாம பயணிச்சுட்டு இருக்கோம். இலக்கு இல்லாததுனால நம்ம எதை அடைய போறோங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நீங்க முதல்ல உங்க இலக்க முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி வச்சு